வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் சண்முகவேல். வணக்கம் அவர்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHKல வரக்கூடிய இண்டிபெண்டன்ட் டியூப்ளெக்ஸ் வில்லா பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 750 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட ஒரு அழகான ஒரு 3 BHK இண்டிபெண்டன்ட் டியூப்ளெக்ஸ் வில்லா பற்றி தான் பார்க்க போகிறோம். மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கங்க. புதுசாக டிமார்ட்டும் கட்டிட்டு இருக்காங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே வரக்கூடிய வீடு தான். நியர்பைல உங்களுக்கு கிறிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர்லேயே இருக்குங்க. வீட்டுக்குள்ள உங்களுக்கு இன்டீரியர் கபோர்ட் ஒர்க், மாடல் கிச்சன், உட்ல டிவி, ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணி வீடு வந்து அழகாக ரெடி பண்ணியிருக்கோம். வீடோட உள்ளமைப்புலாம் எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்த்தோம்னாங்க. இந்த வீடியோவில் ரேட்டும் சொல்லியிருக்கேன், அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடுங்க. மெயின் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு டிமார்ட்டும் கட்டிட்டு இருக்காங்க. டிமார்ட் சூப்பர் மார்க்கெட்டும் கட்டிட்டு இருக்காங்க. அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்ல காசா கிராண்டோட ப்ராஜெக்டும் இப்போ பண்ணிட்டும் இருக்காங்க. இதோட பேக் சைடில் தான் நம்மளுடைய வீடுமே இருக்குங்க. ஜஸ்ட்டு இந்த மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே வரக்கூடிய வீடு தான். கிறிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர்லேயே நம்ம வீட்டில் இருந்து இருக்குங்க. இது உங்களுக்கு வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷன். மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷனுக்காக பர்கோலாவும் கொடுத்துருக்குங்க. இந்த வீடுகளை தவிர்த்து நம்ம கிட்ட மாங்காடு, ஐயப்பன் நகர், போரூர் இந்த சரௌண்டிங்லையும் 3 BHK இண்டிபெண்டன்ட் டூப்ளெக்ஸ் ஹவுசஸும் இருக்குங்க, சேல்ஸுக்காக இருக்கு. அதோட வீடியோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். ரோடு வித்துமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 அடி ரோடு தான். வீடு வந்து உங்களுக்கு சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. தெற்க பார்த்த வீடுங்க இது. 750 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் கிட்டத்தட்ட 1700 ஸ்கொயர் ஃபீட். இது செப்டி டேங்க்கு, பர்கோலா, ஹெட்ரூம் எல்லாமே சேர்த்து 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட ஒரு அழகான தனி வீடு தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் என்ட்ரன்ஸில் நல்ல ஒரு பெரிய கேட்டுமே நம்ம வச்சுருக்காங்க. கார் பார்க்கிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தான். உங்களுக்கு காரும் நிப்பாட்டி 2 வீலரும் ஒரு 2-3 2 வீலரும் நிப்பாட்டலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தான். கார் பார்க்கிங் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப் டைல்ஸுமே நம்ம ஒட்டியிருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டி டேங்க் இருக்குது. போர் வந்து பார்த்தீங்கன்னா வீடோட பேக் சைடில் உங்களுக்கு ஈசானிய முறையில் நம்ம போருமே எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அடி வரைக்கும் வரக்கூடிய சர்வீஸ் ஏரியா. உங்களுக்கு கிச்சன் பேக் சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஏரியாவும் இருக்குங்க. நான் அது உள்ளே போயிட்டு காமிக்கிறேன். போருமே எங்கே எடுத்திருக்குன்றதை பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் டீக்வுட்லாம் வச்சுருக்கோம். மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கட்டுமே இருக்குது. மெயின் டோருக்கு முன்னாடி 2 ஸ்டெப் கிரைனேட்டில் படிக்கட்டுமே இருக்குங்க. வீடை பொறுத்த வரைக்கும் 3 பேஸ் கனெக்ஷனும் யூபி கனெக்ஷனும் நம்ம எடுத்திருக்கோம். மெயின் டோர் எடுத்து உள்ளே வந்த உடனே உங்களுக்கு லிவிங் ஹால், நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் தான். ஃப்ளோரிங் டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2க்கு 4 சைஸில் வெற்றிபை டைல்ஸும் ஒட்டியிருக்கோம். ஹாலோட ஹெட் சீலிங்கில் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கோங்க. ஃபேனுமே நம்ம மாட்டி கொடுத்துருவோம். லைட் ஆல்ரெடி நம்ம மாட்டியும் இருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட்மே வச்சுருக்கோங்க. வுட்டில் இந்த டிவி யூனிட் வரும். நல்ல ஒரு பெரிய டிவி தான். உங்களுக்கு 2 ஜன்னல் இருக்குது. லிவிங் ஹால்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜன்னலுமே இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் போகுதுன்னா படிக்கட்டு. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமுக்கு டிசைனிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருமே வச்சுருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரூம் ஓரளவுக்கு காம்பாக்டாக தான் இருக்கும். ஷெல்ஃப் அண்ட் லேம்புக்கு வீட்டில் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலுமே இருக்குது. ஷெல்ஃப் கபோர்டும் இருக்கு, லேப்டாப்புமே இருக்குங்க. அடுத்தது கிச்சன் கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் வச்சுருக்கோம். கிரானைட் வந்து ஒட்டிருக்கோம். சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சுருக்கோம். கிச்சனோட வால் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
4 அடி வரைக்கும் ஆல் டைல்ஸுமே ஒட்டியிருக்கோங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட்டுக்கு உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மாடலர் கிச்சன்ஸும் பண்ணியிருக்கோங்க. ட்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ரேஸுமே இருக்குது. ட்ரேஸ் இருக்குது. இங்கே வந்து சிலிண்டர் வச்சுக்கலாம். ஷெல்ஃப் கபோர்டுமே இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் கபோர்ட். டபுள் டோர் டைப்பில் நம்ம ஷெல்ஃப் கபோர்டுமே வச்சுருக்கோம். லாட்டுமே இருக்குங்க. பிளான் டீடைல்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லேயே காமிக்கிறேங்க. நம்மளுக்கு வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலம் இருக்குது. கிச்சன் பேக் சைடில் உங்களுக்கு சர்வீஸ் ஏரியானது. ஒரு சேஃப்டி டோருமே இருக்குது, சேஃப்டி கேட்டுமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 அடி வரைக்கும் வரக்கூடிய ஒரு சர்வீஸ் ஏரியா தான் கிச்சன் பேக் சைடில். இங்கே தான் நம்ம வந்து போருமே எடுத்திருக்கோம். இது அப்படியே சுற்றி வரலாம். நீங்கள் கார் பார்க்கிங்கில் வந்து நீங்கள் சுற்றி வரலாம். அடுத்த காமனாக ஒரு பாத்ரூம் இருக்குங்க, அதை பற்றியும் பார்த்துக்கலாம். ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம காமனாக ஒரு பாத்ரூம் வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டைல்ஸ் ஒட்டலை. உங்களுக்கு இந்தியன் டைப்பில் இங்கே தேவைப்படுதுன்னா உங்களுக்கு இந்தியன் டைப்பில் வச்சு கொடுத்துலாம். அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் கிளாஸ் தேவைப்படுதுன்னா வெஸ்டர்ன் டைப்பில் வச்சு கொடுக்கலாம். அதனால தான் நம்ம டைல்ஸுமே நம்ம ஒட்டலை. இது தேவைப்படுதுன்னா எது தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒட்டி கொடுத்துக்கலாம். ஃபிட்டிங்ஸும் எல்லாமே மாட்டியும் கொடுத்துருவாங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. அவங்களுக்கு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் ஒர்க் மட்டுமே பெண்டிங் இருக்குங்க. மற்றபடி எல்லாமே ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. சேல்ஸுக்காக ரெடியாகவும் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு படிக்கட்டு ஃபுல்லாகவே கிரானைட் போட்டிருக்கோம். கைப்பிடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ்லாம் அமைச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இது வந்து லாபி ஏரியா. இது லாபி. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே வரக்கூடிய வீடு தாங்க இது. ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே மெயின் ரோடு வந்துடும். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமும் டிசைன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வச்சுருக்கோம். இது நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான் அது. ஃபுல்லாகவே லாஃப்ட் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஷெல்ஃப் கபோர்டுமே இருக்குங்க. ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட்டுமே வச்சுருக்கோம். இது கூடவே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம். வெஸ்டர்ன் டைப்ல நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஃபிட்டிங்ஸும் எல்லாமே மாட்டி கொடுத்துருக்கோம். 6 அடி வரைக்கும் உங்கள் வால் டைல்ஸ் ஒட்டி இருக்கும். அடுத்த தேர்ட் பெட்ரூம் பற்றி பார்த்துக்கலாம். இது வந்து தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கும் ரிசனிங் ஃபர்ஸ்ட் டோர் வச்சுருக்கோம். இதுவுமே நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் போட்டிருப்பாங்க. ஷெல்ஃப் கபோர்டும் இருக்கு, லாஃப்ட்டுமே இருக்கு, வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலுமே இருக்குங்க. இது வந்து ஷெல்ஃப் கபோர்ட். ஃபுல்லாகவே கபோர்ட் பண்ணிட்டோம். இன்னொரு கோட் பெயிண்டிங்குமே இருக்குங்க. பெயிண்டிங் இருக்கு. அண்ட் இது வந்து அட்டாச் பாத்ரூம். வெஸ்டர்ன் டைப்ல நம்ம கிளாஸ் பண்ணுறோம். ஃபிட்டிங்ஸும் எல்லாமே மாற்றியும் கொடுத்துருவோம். டோருமே நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோங்க. அடுத்ததான் செகண்ட் ஃப்ளோர் மொட்டை மாடியை பற்றி பார்த்துக்கலாம். அடுத்ததான் இந்த வீடோட விலை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 83 lakhs வருதுங்க. 83 லட்ச ரூபா வரும். ஓரளவுக்கு நெகோஷியபிள் பண்ணி தரலாம். பேங்க் லோன் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னா 80% வரைக்கும் பேங்க் லோனும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாங்க. இது வந்து உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர் போகிறதுனா படிக்கட்டு. மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டுமே இருக்குங்க. மாடியில் ஃபுல்லாகவே டைல்ஸுமே ஒட்டி இருக்கும். பர்கோலாவும் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே பர்கோலா தான் உங்களுக்கு. இது எலிவேஷனுக்காக இருக்கக்கூடிய பர்கோலா. 1000 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு மேலே ஒரு டேங்க்குமே இருக்குது.
ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. வீடுக்கு நடுவில் தான் இந்த வீடுமே இருக்குது. மெயின் ரோடுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கங்க, நியர்பையிலே இருக்குது உங்கள் வீடு. இந்த வீடை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுறீங்கன்னா வீடு வந்து கொடுத்துடலாங்க. வாங்க சைட் வந்து பாருங்கள், உங்களுடைய ட்ரீம் ஹவுசஸை புக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.